உங்கள் கட்சியை சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் இன்றெல்லாம் சென்று சந்தித்திருக்கிறார்கள். இது ரொம்ப அப்பட்டமாக சாதி பாகுபாடு மட்டும்தான் இந்த படுகொலைக்கு காரணம் அப்படிங்கிறதுனால தான் இந்த கேஸும் சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போதும் எங்களை போன்ற தொலைக்காட்சிகள் இதை பேசுவதும் நீங்களாம் விருந்தினர்களாக வந்து கலந்து கொள்வதும் இது ரொம்ப சகஜமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஒருவேளை இப்படி ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்துட்டா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கா? சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தால் இந்த குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அது கட்டுப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ சொன்ன மாதிரி நீங்கள் இந்த விவாதங்கள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, இருக்கிற சட்டமே போதுமானதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு. இருக்கிற சட்டமே செயல்படலை, அதான பிரச்சனை. இருக்கிற சட்டத்தை செயல்படுத்தினா குற்றம் கட்டுப்படுத்தலாம் தான். சரி, ஆனால் வந்து எஸ்சி எஸ்டியில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாவே அந்த புகாரே வாங்குறதே இல்லை. அந்த புகாரை வாங்க மறுக்கிறாங்க. புகாரை வந்து முதல் தகவல் அறிக்கையாக வந்து பதிவு பண்ண மறுக்கிறாங்க. அப்படியே போராடி வாதாடி இப்போ வந்து பெரிய போராட்டம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் உள்ளிட்ட அனைத்து போராட்டமும் பண்ணி அதை எஃப்ஐஆரை பதிவு பண்ணால் கூட அதை ஒழுங்காக விசாரணை நடத்துறதில்ல. அந்த விசாரணையில் வந்து ஒழுங்காக வந்து சாட்சியங்களை விசாரிக்கிறதில்ல. யார் புகார் கொடுக்குறானோ அந்த புகார் கொடுக்குறவன் மேலேயே வந்து இப்போ யார் குற்றவாளி அவனை கூப்பிட்டு அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி 2 பேருக்கும் கேஸ் அண்ட் கவுண்டர் கேஸ் போடுறாங்க. இவன் மேலேயும் கேஸ் போடுறாங்க, அவன் மேலேயும் கேஸ் போடுறாங்க. மிரட்டப்படுறது, காவல்துறை மிரட்டுது. இது எழுதப்படாத சட்டமாக தமிழ்நாட்டில் இருக்குது. அது அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக நடப்பது இதுதான். பியூரோக்ராட்ஸ் வந்து தொடர்ச்சியாக ஆட்சியாளர்களா அல்லது பியூரோக்ராட்ஸாக 2 பேரும் சேர்ந்தா என்பதை மக்கள் தான் முடிவு பண்ணும். எல்லாரும் சேர்ந்துதாங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. ஓகே, சரிதானா? ஆட்சியாளர்கள் இது கட்டுப்படுத்தினா எப்படி வந்து காவல்துறை அதிகாரிகள் இப்படி வந்து நடந்துப்பாங்க? ஏங்க, ஒரு புகார் கொடுக்குறான், பாதிக்கப்பட்ட புகார் கொடுக்குறான். எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சொல்லுது? 89 ஏற்றப்பட்ட சட்டம் 2015 வந்து கடுமையாக்கப்பட்டிருக்குது. அந்த சட்டம் சொல்லுது புகார் கொடுத்தவொடனே அதை வந்து எஃப்ஐஆர் போடணுன்ட்டு. எந்த வழக்கிலாவது நடந்திருக்கா? கொலை செய்யப்பட்ட வழக்கில் கூட அது நடந்திருக்குதா? தலித்துகள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கூட உடனடியாக புகார் பதிவு செய்யப்படுகிறதா? அதில் ஏதாவது லூப் கோல்டு வச்சு ஏதாவது அதில் வந்து அதை குற்றவாளி தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்க்குறான். பாதிக்கப்பட்டவன் போய் புகார் கொடுத்தான்னா எதிராளியை கூப்பிட்டு அவன் மேலே ஒரு புகார் எழுதி வாங்குறான். என்ன மிரட்டுறான்? என்ன மிரட்டுது போலீஸு? இந்த பார், ஓ மேலேயும் கேஸ் கொடுத்துருக்குறாங்க, 2 பேரும் வந்து இணக்கமாக போயிடுங்க, காம்ப்ரமைஸ் ஆகிடுங்க, இல்லைன்னா 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு மிரட்டுறாங்க. இது எழுதப்படாத சட்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது, நீண்ட நாட்களாக இருந்துக்கிட்டு இருக்குது. இதை காவல்துறையும் அரசும் 100% அதிகாரிகளும் தலித்து விரோத மனப்பான்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சியாக இருந்தாலும். இதில் இன்னொரு விஷயம், இன்றைக்கி நடந்திருக்கிற நிகழ்ச்சி வந்து சம்பவம் கொடுமையான இந்த கவினை படுகொலை செய்த சம்பவம் திருநெல்வேலி நடந்திருக்குது. நான் வந்து ரொம்ப வழியோடு சொல்கிறேன், வேறு வழி இல்லாமலும் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற இன்றைக்கி சபாநாயகர் இருக்கிற அப்பாவு அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் சாதி பிரச்சனையே இல்லை, அதுவும் திருநெல்வேலியில் இல்லவே இல்லைங்கிறாரு. திருநெல்வேலியில் நின்றுட்டு சொல்கிறாரு, இப்போ சமீபத்தில் சொல்கிறாரு. அப்போ இதில் இன்னொரு விஷயம் வச்சுங்க, அவரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அது என்ன வந்து திசைன் விலையா ஏதோ ஒரு அது பகுதி, அங்கே ஒரு சாதி ஆணவ படுகொலை நடக்குதுங்க. அந்த சாதி ஆணவ படுகொலை முதலில் வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவு செய்யப்படுது. அதன் பிறகு அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் தூக்கிடுறாங்க. அப்போ சாதி பிரச்சனை நடந்தால் சாதி பிரச்சனையை பதிவே பண்ணாத ஆட்சிக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்னு அமைச்சர்களே இங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. இது வெளிப்படையாக நான் சொல்லி தான் ஆகணும். எனக்கு வேற ஏன்னா இது முதலமைச்சர் கவனத்துக்கு போகும்னு நினச்சிட்டு நான் சொல்கிறேன். நான் முதலமைச்சர் அதிகாரிகள் சொல்வதை நம்புகிறார், அமைச்சர்கள் சொல்வதை நம்புகிறார், அவருடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சொல்வதை நம்புகிறார். ஆனால் அவர்கள் தான் இந்த குற்றத்துக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறாங்க என்பதை நான் வந்து அவருக்கு நமது சத்தியம் தொலைக்காட்சி மூலமாக கொண்டு செல்வதற்கு விரும்புகிறேன். அவருக்கு கூட நேரடியாக விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். ஆகவே வந்து இது முழுக்க காவல்துறை தலித்துகளுக்கு எதிராகவே இருக்கிறது. பாதிக்கப்பட்ட அதை ஒரு ஏங்க ஒரு இயல்பாகவே தலித்துகள் கொல்லப்படுவது என்னமோ கசாப்பு கடையில் கோழி வெட்டுறா மாதிரி ஆடு வெட்டுறா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் மனநிலை அப்படி இருக்குங்க, எல்லாருடைய மனநிலை. செத்தவன் யார்? தலித்து தானே, அது என்ன அவன் சாவு தானே செய்வான், வெட்ட தானே செய்வான், இப்படி மனநிலை மாறி இருக்குது. இந்த இந்தியாவில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம்.
கல்வியில் முதன்மையாக இருக்கிறது, தொழிலில் முதன்மையாக இருக்கிறது, வளர்ச்சியில் முதன்மையாக இருக்கிறது, சமூக நீதியில் முதன்மையாக இருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதாவது தேசிய குற்ற ஆவண மையத்தின் புள்ளிவரத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு வன்கொடுமையிலும் சாதி பிரச்சனையும் முதன்மையாக இருக்கிறது. தலித்துகளுக்கு எதிரான வன்முறை நடக்கிற மாநிலத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறது. இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதாவது புள்ளிவரத்தின்படி 2வது இடம் சொல்கிறாங்க. 2வது இடமே ரொம்ப மோசம் இல்லையாங்க? யூபி முதல் இடமும் தமிழ்நாடு 2வது இடம்னு சொல்கிறாங்க. ஆனால் பார்க்க போனீங்கன்னா உண்மையிலே இது முதன்மையாக இருக்குது. ஏன்னா பல வழக்குகள் பதிவாக பண்ண போடுறது இல்லை. பதிவு பண்ணாங்கன்னா இது ஃபஸ்ட்டுக்கு வந்துடும் தமிழ்நாடு. என்ன கொடுமை இது? இப்போ நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறோம். 2012 இந்திய சட்ட ஆணையம் சொல்லியிருக்கு, ஆணவ படுகொலைக்கு எதிராக, ஆணவ கொலைகளுக்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. வந்து ஒன்றிய 2010 கொடுத்துருக்காங்க. 2010 ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்கு இல்லையா? 2012 கொடுத்துருக்காங்க. 2018 3 பேர் அமர்வு, உச்சநீதிமன்ற அமர்வு, தீபக் மிஸ்ரா, கன்வீல்கர், சந்திரசூட் 3 பேர் நீதிபதிகள் அடங்கிய வந்து அமர்வு வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒன்றிய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஒன்றிய அரசு அதை கிடப்பில் போட்டிருக்கு. அது காங்கிரஸ் அரசும் கிடப்பில் போட்டுச்சு. இன்னைக்கு வந்திருக்கிற பிஜேபி அரசும் கிடப்பில் போட்டிருக்கு. சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது. மாநில அரசுகளுக்கு அந்த பொறுப்பு உண்டு. மாநில அரசுகள் அதை செயல்படுத்தலாம். இன்றைக்கு நமது திராவிட மாடல் அரசு இதை ஏன் செய்ய மறுக்கிறாங்க? நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். எங்க எத்தனை கொலைகள் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நந்தி சுவாதி கொலை நடக்குது. வந்து நாங்குநேரில் சின்னத்துறை வெட்டப்படுறான். ஐயப்பராஜ் வெட்டப்படுறான். தொடர்ச்சியாக வந்து பல படுகொலைகள் வந்து ஆணவ கொலைகள் நடக்குது. சென்னையில் ஆணவ கொலைகள் நடக்குது, திருவள்ளூரில் நடக்குது. இதுக்கு எதிராக ஒரு சட்டம் இயற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோமே, தொடர்ச்சியாக கோரிக்கை விடுக்கிறோமே, போராடுகிறோமே, சட்டமன்றத்தில் நாங்கள் பேசுகிறோமே. ஏன் இந்த அரசு அதை கண்டுகொள்ள மறுக்கிறது? ஏன் அதை வந்து செய்ய மறுக்கிறாங்க? ஏன் உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சாவரவன் தலித்து தானேங்கிற எண்ணத்தோடு இருக்கிறாங்களா? இல்லை, நான் கேட்குறேன். நான் என்ன கொடுமையாக இருக்குது? ஓ, நீங்க சொல்றீங்க 1989 இயற்றப்பட்டு 2015 வந்து வலுவூட்டப்பட்டு நீங்க SC/ST ஆக்ட சொல்றீங்க. அதுலயே பதிவு பண்றது இல்லைன்னு சொல்றீங்க. அந்த சட்டம் சொல்லுது நீ புகார் கொடுத்தா பதிவு பண்ணுன்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? கொன்னானாவே பதிவு பண்றது இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க தான் சொல்றீங்க, கரெக்டா? நீங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டா மட்டும் இதோட இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். எப்படி நீங்க? அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகள், அரசு இதை செயல்படுத்துவதில் உறுதியோடு செயல்படுத்தணும். அப்படி செய்ய எந்த சட்டம் வந்தாலும் செயல்படுத்துறது தானே இருக்குது. புரியுது. எந்த சட்டம் எவ்வளோ சார் 1989 கொண்டு வந்து 2015 கடுமையாக்கப்பட்டிருக்கிற அந்த சட்டம், வன்கொடுமை தடுப்பு சட்டம், அந்த சட்டத்தை கடுமையாக இல்லை, சரியாக செயல்படுத்தினாவே இதெல்லாம் குறையும் சார். ஓகே 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 சரியாக செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. செயல்படுத்த சார் இங்கே பாருங்கள், எம்எஃப் வந்து அதிக எம்எஃப்னா என்ன? இந்த வழக்கே தப்பான வழக்கு, பொருண்மை தவறு, இதில் சம்பவங்கள் அப்படி நடக்கலைன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் போட்ட பிறகு இது கன்விக்ஷனாக நடக்கிறது இல்லை, விசாரணை நடக்கிறது. 40% வழக்குகள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணல சார். என்ன அர்த்தம்? எஃப்ஐஆர் போடுறாங்க, எஃப்ஐஆர் வந்து போடுறாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா விசாரணை நடக்கலைன்னு அர்த்தம். முதல் தகவல் அறிக்கை, இறுதி அறிக்கை. முதல் தகவல் அறிக்கைன்னா கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை ரிப்போர்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, பதிவு பண்ணுறது. இறுதி அறிக்கை அதான் சார்ஜ் ஷீட்டு. என்ன சார்ஜ் ஷீட்? என்ன சாட்சி சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் விசாரித்து வந்து வாக்குமூலங்கள்லாம் பெற்று இறுதி அறிக்கை தாக்கல் பண்ணுது. 40% வழக்குகளுக்கு இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணலை. அப்படி தாக்கல் பண்ணி கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டில் ஒழுங்காக சாட்சியும் சொல்கிறதில்ல, காவல்துறை ஒழுங்காக வந்து தடயங்களை வந்து சப்மிட் பண்ணுறதில்ல. அங்கே நீதிமன்றத்துக்கு போனால் 5% கூட கன்விக்ஷன் ஆகுறதில்ல சார். புரியுது. 5% வழக்குகள் கூட நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றால் இந்த சட்டம் எப்படி செயல்படுகிறது சார்? உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் 2018 வழிகாட்டுதல், ஆறுமுக சேர்வை வழக்குலையும் வழிகாட்டுதல். இதுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் செல்லு உருவாக்கணுன்றாங்க. கண்காணிக்கணும் எங்கே வன்கொடுமைகள் வந்து என்ன சொல்கிறது, அந்த ப்ரோன் அந்த ஜோன் இருக்கு இல்லையா, வன்கொடுமை மண்டலமாக எந்தெந்த அஃபெக்டட் வல்னரபிள் ஏரியா இது, அதை கண்காணிக்கணும். அங்கே என்ன அது பிரச்சனை நடக்குதா, அப்படி நடந்தால் அதை தடுக்கணும். அதை மீறினாக்கா அவங்க மேலே வழக்கு போடணும் வந்து அப்படின்னு இருக்குல்ல. இப்போ மாநில
வன்கொடுமை தடுப்பதற்கான கண்காணிப்பு விழிப்புணர்வு கமிட்டியினுடைய தலைவர் முதலமைச்சர். ஓகே. மாவட்டத்தினுடைய வன்கொடுமை தடுப்பு விழிப்புணர்வு கமிட்டிக்கு தலைவர் வந்து கலெக்டர். ஓகே. இவங்க கூட்டம் போடணும், இதை ஆய்வு பண்ணணும். இப்படி வந்து இந்த வெல்னரபிள் சோன் இருந்துச்சுன்னா அதுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஓகே. அப்படி கொடுக்குறாங்களா? கொடுத்தா அங்கே நடக்குது. நான் என்ன கேட்குறேன் சார், 50 ஆண்டுகளுக்கு மேலாக நேரடியாக திராவிட ஆட்சிகள் தானே இங்கே நடக்குது, ஆட்சி நடத்துகிறாங்க. ஏன் வந்து இந்த வன்கொடுமைகளும் தலித்துகளுக்கான வன்முறைகளும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு? ஓகே. 2019 வந்து 1144 வன்கொடுமைகள் நடந்திருக்கு தலித்துகளுக்கு எதிராக. 2020 1274 அதிகரிச்சிருக்கு. 2021 1374 அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நாங்கள் கூட்டணி இருக்கிற ஆட்சியிலும் தொடர்ச்சியாக வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. வேங்கவயல் போன்ற, வடகாடு போன்ற கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு கவின் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். இதை தடுப்பதற்கு ஏன் வந்து ஆட்சியாளர்கள் முன் வரவில்லை? ஏன் அதிகாரிகள் முன் வரவில்லை? ஓகே. ஓகே. ஓகே.